போற்றி. எட்டாவது பாடல் திரு அம்மானை. சிவா, உங்க இல்லத்துல 11 மணி காலையில வேலை எல்லாம் முடிச்சிடுறீங்க. வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 11 மணியோட வேலையை முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, 10 வீட்டுக்காரங்க ஒரு தெருவில் இருக்காங்கன்னா அதில் ஒரு தலைவி இருப்பாங்களா? ஒரு தலைவி இருப்பாங்க. அந்த தலைவி வீட்டுக்கு எல்லாரும் 11 மணிக்கு போயிடுவாங்க. போய் பெருமானுடைய திறத்தை சொல்லி காய்களை நகர்த்தி விளையாடுகின்ற விளையாட்டு தான் திரு அம்மானை, அதாவது அம்மனை என்று பொருள். விளையாடும் பொழுது 2 செய்திகளை சொல்லி சொல்லி விளையாடுற மாதிரி அமைச்சிருப்பார். திருப்பெருந்துறையில் அம்மை தம்மை ஆட்கொண்ட திறத்தையும் அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி காணாததெல்லாம் காண்பித்து கேளாததெல்லாம் கேட்பித்து இத்தனையும் செய்த திருப்பெருந்துறை அரிய காட்சிகளையும், மதுரையில் குதிரை சேவகனாக வந்து ஒவ்வொரு இல்லத்திலும் வந்து அருளிய அந்த அருள் செயல்களையும் சொல்லுகின்ற காட்சிதான் இந்த பாடல். ஆகவே திருப்பெருந்துறை மற்றும் மதுரையில் நடந்த அற்புதங்களை மையமாக வைத்து இந்த அம்மானை விளையாட்டை விளையாடுகிறார். அதில் முதல் பாடலிலே அம்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடர்களும் அம்கருணை வார்களால் பாடுதும் கான் அம்மானா என்று அப்பேற்பட்ட பெருமானுடைய திறத்தை சொல்லி நாம் விளையாடுவோம், அவருடைய புகழை பாடுவோம் என்று துவங்குகிறார்கள். இந்த பாடலை ஒரு 10 வீட்டுக்காரங்க சேர்ந்து அந்த ஒரு இல்லத்தில் போய் இந்த விளையாடும் பொழுது இந்த பாடலை பெருமானுடைய திறத்தை சொல்லி பாடுகிறோம் என்று நினைத்து இந்த பாடலை பாடுமாறு அன்போடு கேட்கிறேன். திரு அம்மானை திருவண்ணாமலையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். செங்கண்ணெடு மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதளத்தே போந்தருளி அங்கனதனாய் அரை கூவி வீடருளும் அக்கருணை வார்கழலே பாடுது காணம்மானாய் பேராளன் திருநன் பேருந்துரையான் பிச்சேற்றேன் வராவழி அருளி வந்து என் உள புகுந்த இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அதரமிடிற்க தீவன் அவனி வந்தருளே பதம் பரிய பரிமே கொண்டான் தந்த அந்த மில ஆனந்தம் பாடுது காணம்மானாய் நாயேனை தாட்போட்டாலை அடித்திட்டு உன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து மனது கடைப்பட்ட நாயேனை வளாளன் தென்னன் பேருந்துரையான் பிச்சேற்றி தனியாக்கி தன் கருணை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒளை விடை யானை பாடுது காணம்மானாய் காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி செய்ய நாம் வேலை ஓயாதி உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை செய்யானை செய்வகனை தென்னன் பேருந்துரையனை மாதிருக்கும் பாதியனை
தத்துவனை தானே உலகேழும் யானை ஆழ்வானை பாடுது காணம்மானாய் பாட பரிசு படை தருளும் பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் சுமத கீர்த்தி என் மண்டல தீசன் கட்டுமுத நெற்றி கடவுள் கண்ணி மதுரை மடுமுத பாடுது காணம்மானாய் இந்த பிறையான் மலையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் போல மவுதியான் ஆனந்தம் பண்டை பரிசை பழ அறியா தருளும் அண்டம் வியப்புருமா பாடுது காணம்மானாய் தேவர்க்கு மேலாய வேதியனை மனாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னா தமிழடிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாடு பாகனை பேனோ பெருந்துரையே கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுது காணம்மானாய் காமுனை பங்கன் தென்னன் பெருந்துரையான் கப்பாமை தான் அடைந்தார் நெஞ்சிருக்கும் தன்மையினான் பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பன் ஆனந்த வார்கடலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுது காணம்மானாய் என்னையும் தன் அருளால் பிறவியா கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நீலை பேராய் பாடுது காணம்மானாய் கையார்களை சிலம்ப காதார் குழையாட மையா குழல் புரள தேன்பாக வண்டொழிப்ப மெய்யானை அல்லாத கல்லாத வேதியனை ஐயாறு அமதானை பாடுது காணம்மானாய் உனையும் துருக்கி என் வினையை ஒட்டு வந்து தெனையும் பாலையும் கண்ணனையும் பொத்தினிய பாடுது காணம்மானாய் தருளை தப்பன் தன் வேள்வியினில் நின்றை தோல் நெறித்திட்டு எச்சல் தலை அறிந்து பொழில் புழைசூல் தென்னன் பேருந்துரையான் மந்தார மாலையே பாடுது காணம்மானாய் மனோரதியா எனக்கு தந்தருளும் மலர் கொன்றை சேவகனா சீரொழிசே குழுவில் பூங்கொன்றை சூடி சீவன் திறத்தோர் குழுவில் கூடி முயங்கி மயங்கி நின்று பேட்டும் வாட வேளாணி அடுவாள் தேவடியே பாடுது காணம்மானாய் வெளிவந்த தேரனை சீரார் பெருந்துரையில் வெளிவந்து இருந்திருங்கி என் அறிய என் அருளால் பாடுது காணம்மானாய் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேன பெருந்துரையில் மாணவரை மாதியனும் பாதியனை தென்னானை காவானை தென்பாடி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கட்கின் அமுதை அண்ணானை அம்மானை பாடுது காணம்மானாய் பெம்மான் பெருந்துரையான் குதிரையின் மேல் வந்தருளி கண்ணடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத்தோடர் வருவான் தொல்புகளே பழைய பாசத்தை பற்றலாம் பற்றுவான் பழைய பேரானந்தம் பாடுது காணம்மானாய் பற்றிய பேரானந்தம் பாடுது காணம்மானாய் பற்றிய பேரானந்தம் பாடுது காணம்மானாய் பற்றிய பேரானந்தம் பாடுது காணம்மானாய் திரு கோத்தும்பி இதுவரை செயல்கள் முடித்து 8 வரி 6 வரி பாடல்கள் எல்லாம் முடித்து இப்பொழுது 4 வரி பாடல்களை இதில் முதலாக அமைத்திருக்கிறார் திரு கோத்தும்பி.
சிவனோடு ஐக்கியம். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாயகன் அல்லது நாயகி, நாயகி அல்லது நாயகன் தூது விடுவாங்க. தூது விடும்போது ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. என் தலைவன் இப்படிப்பட்ட அடையாளங்களை உடையவன், அவனிடம் போய் எனக்காக தூது செல். சிவா, இங்க கவனிங்க, இந்த பாட்டு நம்ம இந்த நேரத்தில் இந்த பாட்டினுடைய கருப்பொருளை புரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், படிக்க படிக்க ஆனந்தமா இருக்கும். சிவனோட ஐக்கியம். ஒரு நாயகி நாயகனிடம், சிவா, ஒரு நாயகி நாயகனிடம் தூது விடுவது போல தன்னுடைய நெஞ்சத்தை இறைவனுக்கு தூது விடுவதாக இது அமைத்திருக்கிறார். இறைவனுடைய அடையாளங்களை சொல்லி இந்த பாடலை பாடுகிறார். நெஞ்சத்தை அடையாளம், நெஞ்சத்திடம் சொல்றார், சாமி இப்படிப்பட்டவர், நீ வேற யார்கிட்டயாவது போய் சொல்லிடாத, இப்படி அடையாளங்கள் உள்ளவரிடம் போய் சொல்லு, இவர் தான் என் தலைவன் என்று தன் நெஞ்சை தூதாக விடுகிறார். அதைத்தான் கோத்தும்பியாக இங்கே பாவித்து அருள்கிறார். திருக்கோத்தும்பி அற்புதமாக இதில் 14வது பாடலில் தம்மை ஆட்கொண்ட செய்கைகளை, திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட செய்கைகளை 14வது பாடலில் அற்புதமாக கூறுகிறார். அந்த 14வது பாடலையும் குறிப்பாக கவனித்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருக்கோத்தும்பி தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைக்க நாயேறு செல்வியும் நாரணனும் நான் மறையோ மலையேறு சோதியும் வானவரும் தாமரியா சேயேறு சேவடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி. நானாரின் உள்ளம் யார் ஞானங்கள் என யார் அறிவார், வனோர் பிரான் என்னை ஆண்டிலனேன் மதிமயங்கி உணவுடை தலையில் முன்படி சேரம்பலவர் தேனாக்கமலமே சென்றோதாய் கோத்தும்பி. தினைத்தனை உள்ளது ஓர் புவினில் தேனுண்ணாதே, நினைதோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதோ அனைத்தரும் உலக ஆனந்தத்தை செல்லியோ பொய்பொழியானே சென்றோதாய் கோத்தும்பி. கண்ணப்ப நோப்பது ஓர் அன்பு இன்மை கண்ட பின் இனப்பனில் நோப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி மனப்பனே தென்னை வாழ்கின்ற வான்கருணை சுனப்பனேற்றே சென்றோதாய் கோத்தும்பி. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கண் பொய் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதே பற்றர நான் பற்றி நின்ற மெய்தேவ தேவர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி. வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குல கல்வியனோம், பித்த உலகினில் பிறப்போடு இறப்பு எனோம், சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி. சட்டோ நினைக்க மனத்தழுந்தான் சங்கரனை கிட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழுமறை நாம் ஒருவரியோம் சிட்டாய சிட்டக்கே சென்றோதாய் கோத்தும்பி. ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த காதைக்கும் எம் மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. நோயுற்று மூத்து நான் நுந்து கன்ற இங்கிருந்தேன் நாயுற்று செல்வாம் நயந்தறிய வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை
கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் பிழைக்கோ மடியில்லை அம்பலவன் பொன்னம் கடலுக்கு சென்றுதாய் கோதும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை ஏதும் இல்லாதென் செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசக்கே சென்றுதாய் கோதும்பி நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்கொன்றே தானவனே கோணனை கூட குளிர்ந்தூராய் கோதும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினோடு வந்தருளி அருவாய் மறை பையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோதும்பி நானும் என் சிந்தனையும் நாயகனுக்கு உயிரத்தோன் தானும் தன் கையலும் தாழ்த்தடையோ நாடிலனில் வானம் திசைகளும் மாக்கடலும் மாயபிரான் முந்த சேவடிக்கு சென்றுதாய் கோதும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கடிவந்த வான்கருணை வெல்ல பிரான் பிரான் என்ன வேறான் ஒல்ல பிரானுக்கே சென்றுதாய் கோதும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாயிரே அம்பளவா என்றவன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோதும்பி தோடும் துகிலும் குழையும் சூருள் தோடும் பாழ்வெள்ளை நீரும் பசு சாந்து பைங்கிலியும் சுடரும் தாக்க வளையும் உடை தொன்மை கொலவே நோக்கி குளிர்ந்தூதாய் கோதும்பி கள்வன் தடியன் கலத்தி இவன் எண்ணாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உலகத்தை ஒரு துயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கே சென்றுதாய் கோதும்பி பூமேலையனோடு மாடும் புகழ் அறிதென்று ஏமாறு நீர்க்க அடியே நீருமாக்க மழை பறித்து நன்றாய் பொருட்படுத்த திரணியானுக்கே சென்றுதாய் கோதும்பி திரியணியானுக்கு சென்றோதாய் கோத்தும்பி திரணியானுக்கே சென்றுதாய் கோதும்பி திரியணியானுக்கு சென்றோதாய் கோத்தும்பி சிற்றம்பலம். ஏனம்னா பாத்திரம், தானியங்களை தெளிக்கின்ற பாத்திரம், முறம் தில்லேனம். இப்போ தில்லையில காலையில 11 மணிக்கு வச்சுக்குவோம். தானியங்கள் எல்லாம் தெளித்து அன்னக்கூடையில வைத்து மதிய அன்னம் பாலிப்புக்கு தயாரா போகுது. அங்கே ஒரு கூடை வச்சிருப்போம், அங்கே முறம் வச்சிருப்போம். ஒரு மயில் ஆமாமான்னு கற்றுது. அந்த தானியங்களை தெளித்து கொட்டாமோ, தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்லும் போது கூடையில கொட்டுங்க. 4 பேரா ஒரு பாட்டுக்கும் தெளிக்கும் பொழுது வீட்டுல சாப்பாட்டுக்கு என்னைக்கும் பஞ்சம் இருக்காது, தானியங்களுக்கு குறைவு இருக்காது. தானியம் குறைவில்லாம இருந்து நல்லா சாப்பிட்டோம்னாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் குறைவு இருக்காது. ஆக இந்த பாடலை உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பாடு என்னைக்கும் நமக்கு கிடைக்கணும்னு திரு தெல்லேனம் பாடியருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தெல்லேனும் தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியே ஒரு நாம
அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்து அன்றே நின்ற சிவம் வந்து நம்மை ஒருக்கும் பணி கொள்ளோம் என்பது உலகமெல்லாம் சிரிக்கும் திறம் பாடி எல்லேனும் கொட்டாமோ அவமாய தேவர் அவ கதையில் அழுந்தாமே அவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செந்தூர நகுதலும் நாபொழிந்து சிவமானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ அருமந்த தேவர் அயல் திருமார்கரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உக பெய்த கொண்டருளி கருவந்த வேள கடைகணை மூலம் புகுந்த திருவந்தவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைந்த பிரானவனின் மேல் வரையாடு மங்கைதழ் பங்கோடு வந்து ஆண்ட தீரம் உரையாட உள்ளொழியாட ஒன்மாமலகண்களினே திரையாடு மா பாடி தெல்லேனும் கொட்டாமோ ஆவாரியல் இந்திரன் வானோர் கரிய சிவள் வாவா என்றென்னை பூதளத்தே வடித்து ஆண்டு கொண்டான் ஓவாடி சுவடே எந்தரைமே பொறித்தலுமே தேரானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ கரபோலை போல்வதோ காய பிறப்போல் இறப்பு எண்ணோம் அரபாவம் என்றிருந்தச்சம் கவித்தென்னை ஆண்டு கொண்டான் மறையும் கண்களான் மலவாளம் நல்கிய திறமாடல் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமோ அன்னாரூரித்து என்ன என்னையும் கண் கருணையினாள் பொன்னா கடல் பணித்து ஆண்ட பிரான் புகழ் பாடி என்னை முழங்கினை செந்துவராய் வெள்ளனையே தென்னா தென்னா என்று தெல்லேனும் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனை கழலோன் புனவே அளவலை தோழியோடு புகுந்தருளி நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவே கண்ணீர் மல்க தெல்லேனும் கொட்டாமோ பயமாண்ட கண்ணி தன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல்மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு அவனியின் மேல் மயமாண்டு மற்றுமுள்ள வாசகமாண்டினுடைய செயல்மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ புத்திக்கு உடன்று முனிவர் குழாம் நனி வாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனும் கொட்டாமோ பாடும் பாதாளர் பாடும் தின்னோட்டம் பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட பாடல் பாடி பெரிய தனி பெரியோர் பாடல் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமோ மாடே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலை நுழைவரியா நுண்ணியனாய் வந்து அடியேன் பாடே புகழ்ந்து பரிந்துரைக்கும் பாதத்தால் சேவாங்கி மல்ல தெல்லேனும் கொட்டாமோ உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகத்து இனிய பரகருணை தடங்கடலை மறுவே தீவல் தென்ன வாகடலே நினைந்தடியோ திருவை பரவினா தெல்லேனும் கொட்டாமோ புத்தன் பூரந்தராதி அயன்மாள் போற்றி செய்யோம் பித்தன் பேரந்துரை மேய பிரான் பிறப்பறுத்த அத்தனி தில்லை அம்பலவன் அருள் கடல்கள் சித்தம் போகும்
தான் கிட்டல் இன்றி சடிபரியா தன்மையனுக்கு மன்னோர் மருந்தையன் மாளுடையவை படியோ வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னாவென்னா என்று கொட்டாமோ பாடி கொக்கிரகோம் பாடி கோள் வலியால் நலபாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் கொட்டாமோ சிலம்பாடல் பாடினாம் செல்லேனும் கொட்டாமோ தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சாளர் திருவாசகத்துல ஒரே ஒரு அற்புத பதிகம் அப்படின்னா இதுதான். திருவாசகம் முழுவதும் கிரீடம்னா இந்த பாட்டு அதுல வைக்கிற மணி அப்படின்னா எவ்வளவு அற்புதம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இலங்கையிலிருந்து புத்தர்களோடு இலங்கை மன்னனுடைய பெண்ணும் வர்றாங்க. அவங்க ஊமை பெண். அந்த பெண்ணை பாட வைத்து பேசிக்கொண்டிருந்த புத்தர்களுடைய பேச்சை நிறுத்தி புத்தர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த பெண் விடையளிப்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு பாடலிலும் முதல் 2 வரி புத்தர்கள் கேள்வி, பெருமானை ஏளனமாக கேலி செய்கின்ற பாடல். அதற்கு இந்த ஊமை பெண் பதிலளிப்பது போல மாணிக்கவாசகர் அருளி இருக்கிறார். அடுத்த பதில், அதாவது பூசுவதும் மென்னீரு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் சுடுகாட்டு சாம்பல பூசி இருக்கான். படம் எடுக்கிற பாம்பை சூடி இருக்கான். இவன் எப்படி பெரிய ஆளாவான்? பேசுவது மட்டும் மறை, எப்படி பெரிய ஆளாகும்? என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் சொல்றான், ஒரே ஒரு துண்டு கோவணத்தோட நிற்கிறானே, இவன் எப்படி பெரிய ஆளாவான்? அது சாதாரண கோவணம் இல்ல, மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கு பான்சரடாய் தன்னையே. அதான் கோயில் சுடுகாடு, அவனுக்கு ஆடை கொள்புளித்தோ. இப்படி இருக்கும்போது அவனை எப்படி பெரிய கடவுள்னு சொல்ற? ஆமா, தான் தனியன், அவன் அநாதன். அவன் எப்படி நீ போய் பெரிய ஆள்னு சொல்ற? தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்குடிகான் சாலலோ. ஆமா ஆமான்றது போல இந்த மயிலும் அற்புதமா சொல்லுது. ஆகவே திருச்சாளல் ஒரு அற்புத பதிகம். மணி போல திருவாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிகம். இந்த பதிகத்தை படித்தா நல்ல பாட்டு வரும். பாட தெரியாதவங்களாம் நல்லா பாடலாம். குரல் வளம் இல்லாதவங்கெல்லாம் நல்ல குரல் வளம் வரும். திக்குவாயா இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடியது. ஆக இந்த பாடலுக்கு அவ்வளவு அற்புதம் இருக்கிறது. கணவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா இந்த பாட்டை பாடினீங்கன்னா குரல் வளம் அதிகமாகி நிச்சயமா கணவர் உங்க பேச்சை கேட்பார். அந்த மாதிரி ஒரு பாடல் இது. இந்த பாடலை பாடியிருக்கார். திருச்சாளல் தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெந்நீரே பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேரி. பூசுவதும் பேசுவதும் போன்பதுவும் கொண்டென்னை ஈசனவர்
கண் துண்ணம் கோவனமா கொள்ளுமது என்னேடி மன்னகரை தொன்ன பொருள் மறை நான்கே வாசலடா தன்னையே கோவனமா சாத்திரன் தான் சாழலோ கோயில் சுடுகாடு கொள்புடி தோள் நல்லாடை தாயுமினி தந்தையினி காத்தனியல் ஆனேடி தாயுமிலே தந்தையிலே தாத்தனிய நாயிடினோம் தாயில் உலகனைத்தோம் கல்பொடிக்கால் சாழலோ அயனை அனந்தனை அந்தவனை சந்திரனை பயணங்கள் மாயா படு செய்தான் காணேரி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ மாணவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ தத்தனையும் வெற்றனையும் தலையறுத்து தேவகணம் சொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி சொக்கன வந்து அவர் தம்மை கொலை தருணி அருள் கொடு தங்கு எச்சனுக்கு திகைகளை மற்று அருளினன் தான் சாழலோ அலரவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலமுதற்கீழ் அண்டமுதன் நின்றதுதான் என்னேடி நிலமுதற்கே நண்டமுற நின்றினே இருவரும் தம் சலமுகத்தாலாகாரம் தவிரத்தான் சாழலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தழுமே மற்றொரு தீ தலமுகத்தான் அவன் தடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் வாழ்கிறலே தரணியல்லா நிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ கோலாலம் ஆகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் ததுதான் என்னேடி ஆளாளா உன்னிலே அன்றையனால் உள்ளேன மேலாய தேவரெல்லாம் வேடுவத்தான் சாழலோ பாடுவனாடும் தில்லை சிற்றம்பளவன் பெண் பாடுகந்தான் பெரும் பித்தள் தானேடி உகந்திரனே பேராயிரு நிலத்தோர் செல்வாயோகைனே வேடுவத்தான் சாழலோ தானந்தம் இல்லான் தனை அடைந்த நாயினை ஆனந்த வெள்ளத்து அழுதுவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அடுத்து விட்ட திருவடிகள் வானொன்று தேவனோர் வாழ்பொருள் தான் சாழலோ நங்க இது என்னதவம் நரபோடு எலும்பும்
பணிந்து கங்காளம் தோழிலே காதலித்தான் காணீரே தான் தூக்கு நேற்றம் கையிடுமது என்னே தான் தூக்கு நேற்றம் கைவிலனே தரணியெல்லாம் ஊன் போக்க வேணாலேக்கு ஊடாம் கான் சாடலோ கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடவமுகந்து ஏறியவாறு என கரிய இயம்பேடி கடமருகள் அவை மூன்றும் கடலெறித்த அந்நாளில் இரவமதாய் தாங்கினான் திருமாத்தான் சாடலோ நன்றாக நான் மறையில் உட்பொருளை அன்றாடின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் தானேடி அன்றாடே கீழிருந்தங்கு அறமுறைத்தான் ஆயினும் ஒன்றான் தான் புறமூன்றோ கூட்டோடே சாடலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பணிதிரியும் நம்பனையும் தேவனென்று நன்னுமது என்னேடி நம்பனையோ ஆமாவே நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் நீசா என்று ஏதினதான் சாழலோ சலமுதைய சடந்தரன் கண் குரல் கடித்த நல் ஆழி நலமுடைய நாரண கன்று அருளியவாரென்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிழந்து அரணடிகே அலராக இடராடி அருளினந்தான் சாடலோ அம்பரமா புள்ளி தோள் ஆதாரம் ஆரமுதம் எம்பெருமானுந்தசோ என கரி
தாழலோ 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 தாழலோ. தென்னாருடைய சிவனே போற்றி. நெய்வேலி பொறியாளர் சோமசுந்தரம் வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவரோட வந்த அடியார்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு பூவல்லி சிவா இந்த பாட்டை படிச்சா இறைவனிடத்துல பக்தி அதிகமாகும், பொய்ப்பொருளிடத்துல பற்று குறை. இப்போ இந்த பாட்டு பெண்கள் விளையாட்டுல இப்ப காலையில தில்லைக்கு எல்லாரும் போயிருக்கீங்களா? போயிருப்பீங்க, போகாம இருக்க மாட்டாங்க. பிறந்தா 2 இடத்துக்கு போய் ஆகணும் அவசியம். தெற்க தில்லை, வடக்க காசி. இது 2 பார்க்கலைன்னா பிறந்ததே நீ. இதுல பூவல்லி காலையில நந்தவனத்துல 5 மணிக்கு பூ பறிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு? மாணிக்க வாசர் தன் திருக்கூட்டத்தோட இடது பக்கம் போறாரு. இவங்க திருக்கோவிலூர்ல பார்த்தது. இப்ப பாருங்க, செண்பகம்மாவா பார்த்தீங்களா? கண்டனூர்ல இருந்து வர்றாங்க. இப்போ முடிச்சுட்டு திருப்புகள் முடிச்சுட்டு அடுத்ததாக இந்த பூவல்லியில இவங்க தில்லை அடியார்கள் பறித்து கொண்டிருக்க அழக பார்க்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் பூ பறிக்கிறத விட்டுட்டு யார்கிட்ட நெருங்கி போறாரு? தில்லை அடியார்கள் போறாரு. உங்க நடராஜர் இருக்காருல்ல? ஆமா இருக்காரு. அவர் என்னை திருப்பெருந்துறையில எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் தெரியுமா? சொல்லுங்க கேட்கிறோம். இணையார் திருவடியை தூக்கி வச்சார். துணையான சுற்றங்கள் அத்தனையும் நரகத்துல விழுக போனவன அப்படியே இழுத்து இங்க கொண்டாங்க. சிவா, ஒண்ணு கேட்கிறேன், சொல்லுங்க. ஒருத்தங்கிட்ட இருக்கிறத எல்லாரும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், என்ன சொல்லுவான்? அவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு அவன் வாயில மண்ணெண்ணி போட்டு வந்து கேட்கறா. அதையே சாமியும் செஞ்சிருக்க. வினையின் வசம் இருந்தாராம். யாரு? வினையின் வசம் குதிரை வாங்க போனாராம். வினையின் வசம் மந்திரியா இருந்தாராம். வினையின் வசம் செல்வந்தரா இருந்தாராம். சாமி என்ன பண்ணாராம்? திருப்பெருந்துறையில வினை கிட்ட இருந்து இவர் அபகரிச்சாராம். யாருகிட்ட இருந்து? வினை கிட்ட இருந்து அபகரிச்சு வினைவாயில மண்ணடி போட்டு வந்துட்டாராம். வினைவாயில அத 3வது பாட்டுல சொல்றாரு. எங்கள் வினையின் வாயில் பொடியட்டி பூ அள்ளி கொய்யாமோ. இது இதெல்லாம் புறக்கருத்து. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அகக்கருத்து இருக்கு. இதுக்கு அருளாளர்கள் மாயா விஷயம் நீங்குதல்ன்றாங்க. ஒரு பூக்கொடி பறந்துதான். நாம தானா சந்தனம் பந்த தொடராலே நாம பூக்கொடி மாதிரி என் வாழ்க்கை பறந்துட்டு இருக்கா. அதுல எவ்வளவு பூ ஒவ்வொரு ஜென்மத்திலேயே அம்மா பூ, அப்பா பூ, அண்ணன் பூ, அக்கா பூ, காரு பூ, பங்களா பூ, தோட்டப்பூ, இப்படி எண்ணிலடங்கா பூக்கள் இருக்கான். ஒவ்வொரு பூவா பறிச்சு பறிச்சு யாருக்கு போய் சமர்ப்பிச்சிடணுமா? இறைவனுக்கு. எல்லா பொருளும் யாருடையது? இறைவனுக்கு. பூ இல்லாத கொடியா என்னைக்கு நிக்கிறோனோ அன்னைக்கு நான் பற்றற்றவனாய் நின்று யாரோட போய் சேர்ந்துருவனா? இறைவனோட போய் சேர்ந்துருவனா? இந்த கிளை பூக்கள் எல்லாம் அதான் மாயா விஷயம் நீங்குதல் என்று அகக்கருத்தை சொல்றாரு. ஆகவே இப்ப நம்ம காலையில தில்லையில 4 மணி நந்தவனத்தில் பூ பறிப்பதாக பாவித்து பறித்து முடித்த பூவை நிறைவிலே பெருமானுக்கு சாத்தி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்க திருப்பூவள்ளி தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். இணையா திருவடி என் தலை மேல் வைத்தழுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான்
பிரான் பாடும் அமுதமும் தேனுடனாம் பரபரமாய் கோலமும் குளிர்கொள்ளம் கொண்ட பிரான் குறைகடல்கள் கணவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கொணவனாய் நின்று கூடலிலா குணம் புரியோன் அன்றாட நிழல் கீழர் மலைகள் தானருளி நன்றாக மாணவர் மாமுனிவர் நாள்தோறும் படமாக என்னுள்ளே தன்னினை போது அவை அடிதிங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேய பிரான் அங்கே அருகணி ராவணன் நகர் கூற்றல் செங்கண் அரியன் இந்திரனும் சந்திரனும் போர்விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பாள் மதுரையில் பிட்ட முதல் செய்தருளி கண்டாரை பாண்டியன் தன்னை மணி கொண்ட புண்பாடல் பாடின பூவல்லி கொய்யாமோ உன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னா திருவடி தாமரையார் போற்றுவதே ஆண்டு கொண்டான் பல்லாக பாடின பூவல்லி கொய்யாமோ சிரா திருவடி தின் சிலம்பு சிலம்பொழிக்கு ஆராத ஆசையதாய் அடியேன கம்மகிழ பெருந்துரையான் திருநடத்தை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் திட்ட வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தியோடு மூரல் உத்தர கோசமங்கை வல்லல் முத்தி புகுந்த பூவல்லி கொய்யாமோ மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளின் தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றரே கொண்டருளும் பூவாகடல் பரவி பூவல்லி கொய்யாமோ கோவாகி வந்து எம்மை குற்றங்கள் கொண்டருளும் பூவாக்கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ பூவாக்கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ பூவாக்கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ இந்த பாட்டுக்கு அப்புறம் அண்ணாம்பாளைப்பு திரு உந்தியார் மிக அற்புதமான பதிகம். நைட்டு நிறைய பேருக்கு தூக்கம் வருமா, பயம் வருமா? எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வரும், பயமும் ஒரு சிலருக்கெல்லாம் கெட்ட கெட்ட கனவா வரும். பாம்பு கொத்திச்சா பொத்தலையான்னு தெரியாது, தொத்திட்டு வரும். இந்த பதிகத்தை பாடுனா நல்ல தூக்கம் வரும், பயம் போகும். ஏன் தெரியுமா? ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர அதற்கு அப்பாலும் காவல் என்று யார காசு இல்லாம சாமியை காவலுக்கு வச்சுட்டு படுக்கிறோம். காசு இல்லாம சாமி அட்ட வீரத்தலங்களுடைய சிறப்பை சொல்லுவது. சிவா வீரபத்ரர் சாமி அனுப்பி வைக்கிறாரு. வேள்வி சூரியன் தான் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. 2 கணத்துல ஒரே குத்து, 32 பல்லம் எதுல உழுகுது? வேள்வி. சூரியனார் கொண்டை ஆகினர் பற்களை பக்கத்துல பிரம்மன் இருந்தான். இதுவரைக்கும் 5 தலை சொல்லிட்டு இருந்தேன். இதான் எனக்கு சந்தர்ப்பம். ஒரு தலையை வெட்டி வச்சுட்டாரு. அந்த தலையை போய் சாமிகிட்ட கொடுத்தாரு. அது பிரம்ம கபாலம். அதை பிச்சை பாத்திரமா வச்சுக்கிட்டார். ஒரே ஒருத்தன் தான் தப்பிச்சான். அதுல யார் தெரியுமா? இந்திரன். குயிலா மாதிரி ஓடிட்டான். சரி, இவன் ஒன்றும் தப்பு செய்யல, விட்டுருன்னு விட்டாரு. யாரு? புரந்தனார் ஒரு பூங்குயில் ஆகி மரந்தனில் ஏறினார். குயிலா மாதிரி போய் மரத்துல போய் உட்காண்டாரு. போனா போதுன்னு விட்டாரு. யாரு? தப்பு செய். அப்புறம் உமாதேவி வேண்டி எல்லாரும் அடியார்கள்லாம் வேணவனே தக்கனுடைய தலையை எடுத்த ஒரு ஆட்டுத்தலையை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்படி அட்ட விராடத்தலங்களுடைய சிறப்புகளை சொல்லி, அதுவும் இந்த தக்கன் வேள்வியை குறிப்பாக சொல்லி
வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் முந்தி வர ஒருங்குடன் வெந்தவார் முதல் 2 வரிய 4 பெண்கள் கை கோர்த்துக்கொண்டு பாடிட்டே வருவாங்க. 3வது வரி அந்த பாதி சொல்லி நிறைவு பெற்றத மீதி வரிய பாடி நிறைவு பண்ணுவாங்க. ஒருங்குடன் வெந்தவாறு நம்மளாம் 4 வரியில பாட்டு கேட்டிருக்கோம். அதுக்கு வெண்பான்னு சொல்லுவோம். 20-25 வரியில சொல்லுவோம். அது ஆசிரியப்பான்னு சொல்லுவோம். இது மட்டும் 3 வரியில வரும். 2 வரியில இருந்தா குரல்னு சொல்லுவோம். திரு இருக்குப்பான்னு சொல்லுவோம். இது மாதிரி இது கன்னின்னு சொல்லுவோம். 2 வரியில இருந்தா. இது மட்டும் என்ன சொல்லுவோம்? 3 வரியில இருக்கிறதுனால கலித்தாலிசை. 3 வரியும் சேர்த்தாதான் ஒரு தரத்தை சொல்லி முடிக்கிறது. 2 வரிய ஒரு குழு சொல்லி முடிக்கும். மீதி என்ன பண்ணும்? அடுத்த குழு சொல்லி முடிக்கும். முதல் 2 வரிய இவங்க கை கோர்த்து பாடுவாங்க. அடுத்த வரியை இவங்க கை கோர்த்து முடிக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும். பாடியர்கள் மாதிரி இந்த பாட்டை படிச்சா நல்ல தூக்கம் வரும், பயம் போகும், கோர்ட்டு கேஸு பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான எதிரி இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சொல்லி இந்த பாட்டை முடிச்சோடனே அண்ணன் பாட்டு திருவுந்தியார் பிள்ளையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மலைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற ஈரம்பு கண்டிடம் ஏகம்பத்தம் கையில் ஓரம்பு முப்புறம் உந்தி பெற ஒன்று பெருமிகை உந்தி பெற தச்சு விழுத்தலும் தாமடி இத்தலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற உய்யவளார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவளானுக்கு உந்தி பெற இளமுறை பங்கனின்று உந்தி பெற சாடிய வேள்வி சரித்திர தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற ஒரு திறனாளனுக்கு உந்தி பெற திருமணமே பாகம் கொண்டன்று தவறிருந்தான் என்று உந்தி பெற தலைமுறை தலை என்று உந்தி பெற பெய்ய வணங்கி விழுந்த திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற கலங்கின்ற தேவி என்று உந்தி பெற பார்வதியை பகை சாட்டிய தக்கனை பார்வதி என்னேடி உந்தி பெற தலைமுறை பாவனுக்கு உந்தி பெற புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்தி பெற மாநகர் போகின்ற உந்தி பெற நெஞ்சின வேள்வி வியாதிரனார் தலை துதிரவா பாடி உந்தி பெற சொரசரையார் பெற உந்தி பெற ஆட்டி தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பெற உங்களை குலக்கணிந்து உந்தி பெற உன்ன புகழ்ந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை பறித்தவர் உந்தி பெற அரிக்கட நாமெல்லாம் உந்தி பெற நாம கண்ணாத்தி திறம் பிரமன் கடகோமன் முகம் நெறித்து உந்தி பெற கொன்றை இணைக்கிற உந்தி பெற நான் மறையோனும் மகத்தியன் மாண்பட பொவழி தேடுமாறு உந்தி பெற புரந்தர வேலில் உந்தி பெற சூரியநாதனை வாயில் பற்களை காலில் இருக்கவர் உந்தி பெற மயங்கின்ற வேலில் உந்தி பெற தக்கணர் அன்று தலை இழந்தார் தகன் மக்களை சூழ நின்று உந்தி பெற அடித்தது வேலில் உந்தி பெற பாலகனா கண்டு பார்க்கடலில் நின்ற கோலக்கடையத்தை உந்தி பெற உமர்ந்த தாரைக்கு உந்தி பெற நல்ல மலரின்று நான் முகனா தலை கொள்ளையறிந்ததென்று உந்தி பெற உயிரான அறிவுரையில் உந்தி பெற தேரை இருத்தி மலை எடுத்தான் திறம் இறைந்து மிற்றவாறு உந்தி பெற என்று உந்தி பெற ஏகாமித்த இருடிகள் போகாமல் ஏகாசமித்த இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற கப்பாலும் காவல் என்று உந்தி பெற 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 என்னாருடைய சிவனே போற்றி. தேவா போற்றி அடியார் பெருமக்கள்லாம் அன்னப்பளிப்பு தயாரா இருக்கு. முதல்ல வெளியூர்ல இருந்து வந்த அடியார்கள்லாம் முதல்ல எடுத்துக்கொண்டு
உள்ளூர் அடியார்கள்லாம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பாடி மாறி மாறி பாடிக்கொண்டே இருக்குமாறு கேட்டுக்கொள்ள. மைக்கில் இங்கே இருக்கும், அப்படியே மைக்கை வச்சுக்கிட்டு பாடுங்க. நாங்களும் இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பாடுறத கேட்குறோம். கொஞ்சம் குறைந்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் குறைந்து. அன்னம்பாளிப்பு. அன்னம்பாளிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் போரிசை என்னம்பாளிக்கும் மாலை கண்ணின் போற இன்னம்பாளிக்கும் பிறந்தார் மயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுதி செய்வித்தல் கனிநாரவன் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமெனின் உலகர் முன் வருகை என உரைப்பார். அன்பனே அன்பர் பூசேலிக்க ஞானங்கொடி என்பரும் உலகம் எய்தி இருந்திருக்கிறவன்தானே முன்பரும் எய்யமேந்தி மொழிவழியவள் கேட்ப இன்பமா திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கு மிக்கா. சிவனே போற்றி. கண்டபத்து இது 4வது முறை காட்சி. யாரு? குருநாதர் 4வது முறை காட்சி கொடுக்கிறார். தில்லையில கண்டபத்து கண்டேனே கண்டேனேன்னு காலையில இப்போ 5 மணி நடக்கிறது. எங்க? தில்லையில நடக்கிறது. எல்லாருக்கும் நடராஜர் தெரியுவாங்களா? தெரிய மாட்டாங்களா? தெரியுமா? சிவகாம சுந்தரி தெரியுவாங்களா? ஆனா இவருக்கு தெரியலையா? யாருக்கு? அதுக்கு பதிலா திருப்பெருந்துறையில நம்ம ஆட்கொண்டார் இல்லையா குருநாதர் குருமணி, அவர் தெரிஞ்சார். ஆத்த பிறகு உயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தனல் தில்லை சித்தம்பலத்தை தீயாடும் புத்தம். அந்த நடராஜர் தான் குருநாதரா வந்தார்ன்றத அந்த பாட்டில் சொல்றாரு. அப்போ அங்கே குருநாதர் தான் தெரிஞ்சாரா. யாருக்கு பதிலா? அவர்தான் கண்ணு காது பொறிக்கு மயங்கி நான் உலக போகத்துல சுத்தினவனை என்ன பண்ணாரா, இழுத்து நரகத்துல போய் போனவனை இழுத்து, அது நரகம் அங்கேவா, அதுல போய் விழுந்துறாத, இந்த பக்கம் இழுத்தார். அதுல 3வது பாட்டுல சொல்றாரு, என்னை எப்படியெல்லாம் ஆட்கொண்டான்றதுல உருத்தெரியாத காலத்தே உள்புகுந்து எனது உள்ளம் மன்னி கருத்துருத்தி முன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கிடையாது, உருவம் கிடையாது. அப்பவே யாரு எனக்குள்ள பூந்துட்டாங்களாம்? சிவபெருமான் பூந்திருக்காராம். சிவபெருமான் எனக்குள்ளே பூந்த இமைப்பொழுதும், அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கூட பிரியல, பிறந்தவனையும் பிரியல, முத்திலையும் பிரிய மாட்டார். இமைப்பொழுதும் கருத்துருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட, அதாவது எந்த உடம்புக்குள்ள எந்த உயிருக்குள்ள நான் புகுந்து பிறக்க வேண்டும், எது மனிதனுக்குள்ளையா விலங்குகளுக்குள்ளையா நான் பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்து, அதான் சொல்றார் கருத்துருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட. எதுல பிறந்தா எனக்கு உயிர் பெறும் அப்படின்றத அவர் தீர்மானிக்கிறதோ அது பொறுத்து அப்படி திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்று சொல்றாரு. அங்கே திருத்துருத்தியில் இருக்கக்கூடிய பெருமான் அவர் என்ன செய்தாரா, துருத்தினா உடம்பு, அந்த காத்த ஊதி நெருப்பை கொண்டாடுவாங்கல்ல, எங்கேயா பார்த்துருக்கீங்களா? காத்த ஊதி நெருப்பை கொண்டாந்து இரும்பை உருக்குவாங்க பார்த்தீங்களா? காத்த ஊதி நெருப்பு கொண்டாந்து எதை உருக்குவானுங்க? இரும்பு உருக்கி தட்டி பதப்படுத்துவானுங்க. அது மாதிரி எனக்கு உடம்பை கொடுத்து என் மூச்சு காற்று மூலமாக உடம்பை செயல்படுத்த வைத்து இப்படியெல்லாம் ஆட்கொள்கின்றான் என்ற அற்புதமான திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அரித்தினாலை இல்லை கொண்டேனே என்று சொல்றாரு. ஆகவே உங்களுக்கு மூச்சு காத்து இயங்குதா, உடம்பு இயங்குதா, எல்லாம் செஞ்சது யாரு? சிவபெருமான் திருத்துருத்தி மேயானை என்று சொல்லி அற்புதமான இந்த பாடலை பாடியர்கள் மறுக்கிறது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்தரமே தெரிந்து போர்
பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்தலினையிலே அனைத்துலகம் தொழுதில்லை அம்பலத்தை கண்டேனே. ஒரு பெரிய காலத்தே உள்புகந்தன் உளமண்ணே கருத்துரத்தி ஓன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேலானை திட்டிக்கும் சிவபதத்தை அருதியினால் நாயடியே அணிகொள்வில்லை கண்டேனே. அல்லாத புல்லறிவில் கடைபாட்ட நாயனை வல்லாளனாய் வந்து வனப்பேரி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காணையந்தன் பசுபாசம் அறுத்தாரை எல்லோரும் விரஞ்சிட்டில்லை அம்பலத்தை கண்டேனே. சாதி கூடம் பிற பெண்ணும் சுழிபாட்டு தடுமாறும் அதனில் நாயனை அல்லற தாட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யானவன் உரை மாய்த்து கோவிலும் உதாவுதில்லை கண்டேனே. பிறவிதனை அறமாற்றி பிரிமூப்பு என்ற இவை இரண்டும் உறவினோடு ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழி சொல்லில்லை திருச்சிற்றம்பலம் மன்னி மலையவரும் மாணவரும் வணங்கிட நான் கண்டேனே. பத்திமையும் பரிசுமிழா பசுவாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் திருங்கையிட்டார் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனால் விளையாடல் விலங்குதில்லை கண்டேனே. அளவு இல்லா பாவரத்தா அமுக்குண்டின் அறிவு இன்றி விளைவு ஒன்றும் அறியாத வெறுவையனாய் கிடப்பெழுந்து அளவையில் ஆனந்தம் அழித்தென்னை ஆண்டானை தலைவையில் வானவரோ தொழுவில்லை கண்டேனே. பாங்கினோடும் பரிசு ஒன்றும் அறியாத நாயனை ஓங்கே உல கொடி வளர உடப்பையில அன்பருளி வாங்கி வினை மலமறுத்து வாண்டருணை தந்தானை நான்கு மலை பயத்தில்லை அம்பலத்தை கண்டேனே. போதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமா பேதமிட பெருமையனை வேதங்கள் எடுத்தாண்ட கிளவொளியை மலகரத்தை வேதங்கள் தொழுதேதோ விலகுதில்லை கண்டேனே. வேதங்கள் தொழுதேதோ விலகுதில்லை கண்டேனே. உயிர் உண்ணுகின்ற பத்து குழைத்தாச்சு இப்ப உண்ண போறாரு அப்படின்னு நினைச்சுக்கங்க. அப்படியே அவரோட ஐக்கியமாகிற மாதிரி உணர்வோடு இந்த பாடலை பாடியிருப்பார்.
உயிருண்ணி 10 திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பைநாட்பட அறவேரர்கள் உமை பாகமதாயன் சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உரைவாய் நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசித்திங்கு தேனாசடை முடியான் மன திருப்பெருந்துறை உரைவான் இறை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் சினமாள் விடை உடையான் மன திருப்பெருந்துறை உரையோ வினை கேடரும் உளரோ பிறர் சொல்லி பியன் உலகில் பினை தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் பற்றாங்கவை அற்றி மற்றும் பற்றாங்கது பற்றி தெற்றாசனை முடியான் மன திருப்பெருந்துறை இறைசேன் கடலின் திரை அது போல் வரு கலக்கம் மலம் அறுத்து என் சுடரும் சுடர் மதி சூடிய திருப்பெருந்துறை உரையோ வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் மின்னோ மீண்டேன் சென்று சேர்ந்தேன் மன திருப்பெருந்துறை இருந்தாள் போற்றேன் எனக்கெங்கோ குறை கடல்வாய் அழுதெங்கோ சேற்றார் வயல் புடை சூழ்தரு திருப்பெருந்துறை உரையோ எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் செத்தை மலர் புரை நேடிய திருப்பெருந்துறை உரைவான் வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்யாவமே தேன் பாய் மலர் கொன்றை மண்டு திருப்பெருந்துறை உரைவாய் தேன் பாய் மலர் கொன்றை மண்டு திருப்பெருந்துறை உரைவாய் நான் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே நான் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே. சிவபெருமானை நினைக்கவில்லை என்றால் நம்மை எரிக்கும் போது 10 கட்டையை கூட வச்சிருப்பாங்க, இதுவும் ஒரு 11வது கட்டையாக போய்விடும் என்று அடையும் மரமானேன் என்று அற்புதமாக இந்த நிறைவுப்பாட்டில் சொல்லி அச்சப்பத்து சிவானந்தத்துக்கு இடையூறாக இருக்கிற 10 செயல்களை சொல்கிறார். ஆகவே கல்வினா என்னன்னு சொல்றார். மற்றும் ஓர் தெய்வம் உண்ட நினைக்கும் பெம்மார்க்கு கற்றில்லாதவரை கண்டால் உண்மையான கல்வி எதுன்னா ஒரே தெய்வம். அவன் யாருன்னா பரம்பொருளாகிய சிவபரம்பொருள் தான். ஏனைய தெய்வங்கள்லாம் அவரிடம் அருளை பெற்றவர்கள், அவரிடம் அருளை பெற்று இயக்கத்தில் இருப்பவர்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் முத்தனாக முதல்வனாக முன்னவனாக இருப்பவன் யாருன்னா பரம்பொருள். ஆகவே 10 கட்டளைகளை இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். சிவானந்தத்துக்கு தடைகளாக இருக்கக்கூடிய அந்த அவற்றையெல்லாம் நீக்கி திருமுண்டம் தீட்டாதவரை கண்டால் அம்மனா நெத்தியில திருநீர் பார்க்கலன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது, என்ன செய்வானோ அப்படின்ற மாதிரி இப்படி ஒவ்வொன்றையும் இதே மாதிரி எடுத்து சொல்கிறார். இந்த 10 கட்டளைகளை நாம் எதிர்மறையாக கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். புற்றுவாளரவும் மஞ்சேல் பொய்யதம் மெய்யும் மஞ்சேல் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னே மற்றொரு தெய்வம் தன்னை
அம்மாக்கே அற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே திருவரை வேட்கை வந்தால் விரைகடல் கருதும் மஞ்சே இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானா திருவுரு அன்றி மற்றோ தேவரின் தேவர் என்ன அருளாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே பண்புல வேலோ மஞ்சே வரைகைய கரைக்கண் நஞ்சே என்பதா முருக நோக்கி அம்பல தாடுகின்ற வெண்பொல மணியை ஏற்றி இனியருள் பருக மாட்டான் அன்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே நான் கிளவி அஞ்சே அவசிரி முருவல் அஞ்சே பெரிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி துணிவுதான் கண்களாகி தொழுதமுதுள்ளம் நெக்கிங்கே அழியாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே எல்லாம் வரையும் மஞ்சே பிறப்பினோடிரப்பும் மஞ்சே துணி நிலாணியினான் தன் கொழுமரோடு அழுதி அம்மாள் இனியா பிறந்து வானா சேவடி பரவி வெந்நீரு அழியில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே பாலுலாம் எரியோ மஞ்சே வழி புரண்டியும் மஞ்சே சொல்பதம் கடந்த அப்பன் தாளகம் பறைகள் ஏற்றி தடமலர் புனைந்து நெய்யும் ஆகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே வரையிலா பழியும் மஞ்சே சாதலை முன்னம் மஞ்சே புகைமுகந்திரிகை வீசி பொழிலாம் மலர்களாடும் முகநகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றி அகன்றாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே நெறி களிரும் மஞ்சே தல்விரி உழுவை அஞ்சே பெரி கமல் சடையன் அப்பன் விண்ணவன் அண்ண மாட்டா வெளிதரு கடல்கள் ஏற்றி சிறிதிரி இருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே மஞ்சுளா உருவும் மஞ்சே மனதொரு உறவும் மஞ்சே நஞ்சமே அமுதமாக்கோ நம்பீரான் எம்பீரானாய் நெஞ்சமே ஆண்டு கொண்டால் திருமுட்டம் தீண்ட மாட்டாதே அஞ்சுவாரவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே நிலாவாளி அஞ்சே குருவன் சீற்ற மஞ்சே நீ நிலா அணியினானை நினைந்து நைந்துருகி நைத்து வானிலா கண்கள் சோர வாழ்த்து நின்று ஏற்க மாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே ஆனிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே ஆனிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே காவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி போற்றி அப்படியே மெய் மறந்து போயிட்டு இருக்கு. சிவானந்த இடையூறு இல்லாம திரு பாண்டிப்பதிகம். சிவா, உங்க வீட்டுல திருவிழா காலங்கள்ல சாமி வருவாங்களா? தெரு சுத்தி வருவாங்களா? நீங்க ஓடி போய் தீபாவெல்லாம் காட்டி தீபாவெல்லாம் கொண்டாந்து எல்லாம் பண்ணுவீங்களா? அதே மாதிரி மதுரையில சாமி என்ன பண்றோம், குதிரையில வரார். வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போறார். தென்னவன் வந்திருக்கேன் அப்படின்னு வர. என்னது? உடனே நீங்க சாமி வந்துட்டாரு, குதிரை மேல வந்துட்டாரு, நம்ம ஆட்கொள்வதற்காக ஓடி வந்துட்டாரு. என்ன பண்ணீங்களா? ஓடி வந்தவனே அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் மூல பண்டாரம் வழங்குகின்றார். குதிரையில உட்கார்ந்து இருப்பாரா. நீங்க போனவனே என்ன பண்ணுவாரா? என்னன்னு வரிசையை அந்த 10 பாடல்கள்லையும் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு. வந்தவர் என்ன செஞ்சார்? தெரிவர நின்று விக்கி வரி மேற்கொண்ட சேவகனார். அப்புறம் சொல்றார், குதிரையில் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டு என்னுடைய பிறப்பை அறுத்தி அடியாருடைய தொண்டரை உள்ளம் கொண்டார். வரிசையா சொல்றார். இப்படி வந்தவர் என்ன பண்றாராம்? ஒவ்வொரு செய்கையாக அவருக்கு ஏற்படுத்திய அந்த உள்ளம் கவர்ந்தார் என்று அற்புதமாக அந்த பாடலை சொல்றாரு. ஆகவே இப்ப எத்தனை மணி? உங்க வீட்டுக்கு சாயந்தரம் வர்றாரு. யாரு? நாம் எப்படி வர்றாரு? குதிரை மேல வர்றாரு. வந்துட்டு குருநாதரா வருவாரு, பார்த்துருக்கோம். அம்பாலா வருவாங்க, பார்த்துருக்கோம். அறிவுல ஞானமா வருவாங்க, பார்த்துருக்கோம்.
குதிரையில வந்து மதுரையில தான் பார்க்குறோம். சாமி குதிரையில் வர்றாரு, உங்க வீட்டுக்கு வர்றாரு, நீங்க ஓடி வரீங்க. எப்படி சாமியை வரவேற்று ஓடி வரீங்க, அவர் உங்களை எப்படியெல்லாம் ஆட்கொள்றாரு. இதான் அந்த பாட்டு. பருவரை மங்கை நன் பங்கரை பாண்டியற்கு ஆரமுதா ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கடற்போதிரஞ்சே தெரிவர நின்றுருக்கி வரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்று ஒருவரியாவின் உள்ளமரே சதுரை மறந்தறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம். கதிரை மறைந்தன கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கூடி கேடு கண்டேன். மதுரையில் மன்னன் மறுபிற போட மறுதிடுமே நீரின்ப வெள்ளத்தும் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டே பாரிப வெள்ளம் கொலபரி மேற்கொண்ட பாண்டியனா ஓரின்ப வெள்ளத்து முறு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். பேரின்ப வெள்ளத்துள் பெய்கடலே சென்று பேணுமினே தெரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் சென்னன் நாட்டு இறைவன் திறகின்ற காலமே காலமே காலத்துள்ளோ அறிவும் கதிர் வாழ் உரைகளித்தான் அந்த மாக்கடவி எரியோ பிறமை எதிர்ந்தால் புறல இருவினத்தே காலம் உண்டாகவே காதல் செய்குமின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான் முகன் வானவன் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க ஜோடிய ஜோதிய மீனவனம் சொல்ல வல்லனலன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்புமின்றால் பாண்டியனார் அருள் செய்கின்ற போதே பரிசிறுவே மாயவன் அப்பரி மேற்கொண்டு மற்றவர் கை கொள்ளணும் போயருமே பிற பெண்ணாம் பகைகள் புகுந்தவரே ஆய அரும்பெரும் சீருடை தன்னருளே அருளோ சேயனிடம் கொடை தென்னவன் சேவடி சேமிங்களே அழிவிட்டு நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டிய கழிய வினையகற்றி பழமல மறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகம் தருவான் கொடையே சென்று கொண்டுமினே பிறவிய தேவினை மேல பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என் முருகோ பரபாண்டியனார் புறவியின் மேல் வர புந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார் மறையனே கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே கூற்றை வென்றாங்கைவர் போக்கலையும் வென்று இருந்தழகார் வீட்டிருந்தான் பெருந்தேவியும் தானோ மீனவன் பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேவிங்களே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேவிங்களே சேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேவிங்களே தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவா, கைலாயத்துக்கு போகணும் முடிவு பண்ணிட்டோம். சாமி நம்மளை பிடிச்சிக்கிட்டு போகணுமா, நம்ம சாமியை பிடிச்சிக்கிட்டு போகணுமா? சாமிய நம்ம பிடிச்சிக்கிட்டு போகணுமா, சாமி நம்மளை பிடிச்சிக்கிட்டு போகணுமா? நல்ல வேலை. நம்ம பிடிச்சிக்கிட்டு போனோம்னா என்ன, இன்னொரு பொருளை பார்த்தோன்னே கையை விட்டு ஓடி போயிடுவோம். சாமி பிடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓனா என்ன பண்ணுவாரு, இங்கிட்டு வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுவாரு. அது நரகம்டா, இங்கிட்டு வாடா, நம்ம இருக்கிற இடத்துக்கு வா. அப்ப பிடித்த பக்தி என்பது சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்றாலும் கூட
அது சிவபெருமான் நம்மை பிடித்ததாகத்தான் கொள்ள வேண்டும். அப்படி சிவபெருமான் பிடிக்குமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் நம்மை பிடித்து அழைத்து செல்வதாக கருதி இந்த பாடலை பாடுகிறோம். பிடிக்கப்பட்டு திருத்தோணிபுரத்தில் அருளியது. திருச்சிற்றம்பலம். உண்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையின் கணக்கு செம்பொருள் துணிவே தீருடை கழலே செல்வமே சிவபெருமானே நினைவிடாதுகந்த மின்னவர் கோவே வினையினுடைய மெய் பொருளே கடைபட வண்ணம் காத்தினை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே அம்மனே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மனே ஆய சிவபதம் அடித்த செல்வமே சிவபெருமானே அருளுடை சுடரே அளித்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவர் கரசே தெருளிடத்தடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே ஒப்பு உனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே செப்புதற்கு அறிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே அறவையின் மனமே கோயிலை கொண்டு ஆடளவில் ஆனந்தம் அருளியே பிறவிலே கண்ட காட்டிய அடியேன் செல்வமே சிவபெருமானே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேற்கு அருளி துணை விளக்கி செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே அத்தனை அண்ட அண்டமாயிருந்த ஆதியை யாதும் இல்லா பித்தனே எல்லா உயிருமை தடுத்து பிழைத்தவை அல்லைய நீர்க்கும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாண பரிந்து நீ பாவியனுடைய தேவினை சூரினது புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே புன்புலான் யாக்கை புரை புரை கனியே பொன்னெடு கோயிலாய் புகுந்து ஒரு
காவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி போற்றி. ஏசரவு அப்படின்னா இறங்குதல். அவர் செய்த கருணையெல்லாம் கலந்து ஆண்டு கொண்ட அந்த செயல்களை நினைத்து உருகுதல். வளர்க்க முடியாத, யாராலும் வளர்க்க முடியாத ஒரு விலங்கு, பழக்க முடியாத ஒரு விலங்குன்னா நரி தான். யாராலும் வளர்க்க முடியாது. சிங்கத்தை வளர்த்துடலாம், புலியை வளர்த்துடலாம், ஆனா நரிய வளர்க்க முடியாது. அந்த நரியவே குதிரையா மாத்தின, பழகிய குதிரையா மாத்தினவன் அவனால மட்டும்தான். காட்டுல இருக்கக்கூடிய நரிய இந்த இரும்பை என்ன மாற்ற முடியும்? உருக்க முடியும். அப்படியே காந்தத்தை வச்சு இழுக்கிற மாதிரி இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து காந்தம் போல இருத்து என் என்பு உருக்கி கரும்புதரு சுவை எனக்கு அளித்தார் என்று சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு அவர் செய்த செயலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லி சொல்லி அப்படி கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இந்த செயலை இறங்கி உருகுதல் தான் இந்த பாடல். திரு ஏசரவு திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். இரும்பு தருமண தேனை ஈட்டித்து நிழல்புருக்கி கரும்புதரு சுவை எடுத்து காட்டினை உன் கழலினைகள் பண்ணாத மொழி மங்கை பங்காணி நாளானர்க்கு உன்னான ஆரமுதே உடையானை அடியேனை பண்ணாத பிறப்பருத்தே ஆலோடி வாயென்ன கண்ணார உயிரவரே ஆதமிடியான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகில் ஆர்த்தமரும் என்றே அழுந்துவிற்கு ஆவா என்று பச்சை தளர ஆட்டி படத்தடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு கற்றறியின் கலை ஞானம் கசிந்துருகினாயிடினும் மற்றறியின் பிற தெய்வம் வாக்கையிலாள் வாக்கள் வந்து
பொறுத்தன்று வெறுத்திடவே நானே உதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். தென்தில்லை மந்தில் வாடி போற்றி பக்தி முத்திய நிலையில் திருப்புலம்பல். பக்தி முத்திருச்சுன்னா புலம்பல். கற்றாவின் மனம் போல ரசித்திருக்க வேண்டுவனே என்று இந்த கன்று ஈன்ற மாடு தன்னுடைய கன்று மேல வைத்திருக்க அன்பு போல பக்தி முத்தி உருக வேண்டும் என்று திருப்புலம்பல் திருவாரூரில் அருளியது. திருச்சிற்றம்பலம். புங்கமல தயனடு மாலறியாத நெறியானே கொங்கலத்திற் குவி முளையாள் கூறாவின் நீராடே சடையாடு தழலாடி தயங்கு மூயிலை சூழ படையாண்டே பரஞ்சோதி பசுபதி மழவேளை குற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையோ தமந்துரையும் கூத்தாவும் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. பாவாய் கனகத்திரளே போற்றி போற்றி போற்றி. ஓடும் கவந்தையுமே உறவேந்திருக்கின்றார். ஓடுன்னா நம்ம பிச்சை பாத்திரம் ஓடும், கவுந்தின்னா கோபனம். குலாப்பத்து குலவுதல் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம கொஞ்சி குலைவிக்குவோம், குழந்தைங்களோட எல்லாரோடையும் கொஞ்சி குலைவிக்குவோம். அதே இறைவனோட கொஞ்சி குலவுவதை குலாவுதல் என்று சொல்கிறார். பேரின்ப மகிழ்ச்சி, பேரின்ப மகிழ்ச்சி. இறைவனோட எப்படி எப்ப கொஞ்சி குலாவ முடியும்னா அந்த ஓடும் கவுந்தி மட்டும்தான் எனக்கு சொந்தம். சிவபெருமான் வச்சிருக்கிற ஓடும் கவுந்தி மட்டும் எனக்கு சொந்தம், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பற்று இல்லாம இருந்தா யாரோட இந்த ஓடும். அதே மாதிரி கூடும் உயிரும்ன்றார். கூடுனா உடம்பு, உயிரும் குமண்டையிட குடித்தடிய நாடும் குலாத்திலே ஆண்டானை கொண்டன்று என்று இந்த கூட்டையும் உயிரையும் ஒப்பிட்டு பேசி ஆக இறைவனோடு கொஞ்சி குழாவுவோமாக. ஓடும் கவிதையுமே உறவு என்று உள் கசிந்து தேடும் பொருளும் சிவக்கடலை என தெரிந்து குனித்தடியே ஆடும் குலாத்திலை ஆண்டானை கொண்டன்றே துடியே இடுகிடை தூய்மொழியா தோல் தசையால் செடியே தீமைகள் எத்தனையும் செய்திடினோம் முடியேன் பிறவேன் என தனதால் முயன்று விட்ட அடியே குலாத்திலை ஆண்டானை கொண்டன்றே என்புள் உருகி இருவினையை ஈடறிந்து துன்பம் கலைந்து துவங்கள் தூய்மை செய்து ஒன்று உள்ளவற்றை முழுதறிய உள் புகுந்த அன்பின் குலாத்திலை ஆண்டானை கொண்டன்றே குறியும் நெறியும் குணமும் இல்லா குலகதமை
உடம் ஆண்டு இங்கன் போகாமே நாமும் என் சிந்தை நனகுவனம் நான் அணுவோம் அம்பான் குலாத்தினை ஆண்டானை கொண்டன்றே மறிக்கும் திரள் உடைய வல்லரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்றையெல்லாம் என கழித்துங்கு அதுக்கும் குலாத்தினை ஆண்டானை கொண்டன்றே கிடக்கும் கருமுரண்டு எந்த மின் கனகந்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் அடக்கும் திரளைவர் கண்டகதம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தினை ஆண்டானை கொண்டன்றே வாசை விழாவி பயனிலியாக்கின பேர்க்கு கீசை தவத்தாக்கி நேர்பட்டே காசைய தாமரை சைவனுக்கின் புன்கலையால் ஆசை குலாத்தினை ஆண்டானை கொண்டன்றே கொம்பை வரி முளை கொம்பனையா கூரனுக்கு செம்பை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் எத்தனையும் நீ கொடிக்கும் அம்மை குலாத்தினை ஆண்டானை கொண்டன்றே அம்மை தரும் பயன் இத்தனையும் மீங்கொழிக்கும் அம்மை குலாத்தினை ஆண்டானை கொண்டன்றே தென்னாடுடைய சிவனே போற்றி. அற்புத பத்து இருக்கிற ஒரு பாட்டு இருக்கு. அற்புத பத்து. அற்புதம்னா அதிசயம். ஏற்கனவே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உன் அடியார்கள் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று. இப்ப அடுத்ததாக அற்புதம், இதுவும் ஒரு அதிசயம்தான். இந்த பாடல்ல 10 பாடல்ல முதல் 2 வரி இருக்குதே, அது ஆன்மா செய்கின்ற குற்றம், நாம் செய்கின்ற குற்றம். அப்படி குற்றம் செய்தாலும் அதை தள்ளுபடி செய்து எனக்கு உன்னுடைய பொன்னடி இணை காட்டி அருள் செய்தாய் என்று அற்புதமாக பாடுகிறார். அப்போ ஒவ்வொரு பாடலையும் 2 வரி குற்றம், அடுத்த 2 வரி என்னது? இறைவன் கடல் இணை அடி காட்டி என்று அந்த முடிக்கிறாரு. ஆகவே அடுத்த 2 வரியும் திருவடியை பற்றி சொல்வது, முதல் 2 வரியும் நம்மளுடைய தவறை சொல்வது என்று சொல்லி அந்த தவறை நீக்கி திருவடி காட்டுகிறார். அற்புதப்பட்டு திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மையலா இந்த மண்ணீடை வாழ்வேனும் ஆழியுலகப்பட்டு பொய்யெல்லாம் விட திருவரு தந்து தன் பொன்னடி இணை காட்டி எய்த மாமலரிட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்காதே சாந்த மார்முலை கையதலாரோடு தலை தடுமாறாதே போது ஆண்டுய புகவனம் அருள் செய்து பொற்கழல் இணை காட்டி வேத நாய்வெளியே எங்கும் நின்றதோர் அற்புதமிடவேனே நடித்து மண்ணீரை பொய்கீரை பல செய்து நான் எனதெனும் ஆய பிரிந்து முன்னின்று அப்பெரும் மறைத்திடி அரும்பொருள் அடியேனை பொருந்தும் இப்பிறப்பு இறப்பிவை இணையாது பெய்கடலை புகன்று போய் திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவோடு மகளாதே மாடும் சுற்றமும் மற்றும் உலபோகமும் மங்கைய தம்மோடும் கோடி அங்கோல குணங்கள வேறொன்று குலாவிய திரிவேனை வீடு தந்தெந்த வெண்தொழில்
என்னை ஓசையால் உணர்வார் உணர்வறியவன் உணர்வு தந்தொழியாகி பாசமானவை பற்றறு துயர்ந்த தன் பரம்பெரு கருணையாய் ஆசை தீர்த்தடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே பொச்சையானை இப்பிறவியில் கிடந்து நான் புழுதலை நாய் போல இச்சையாயின ஏழையர் செய்ததை இணங்கிய திரிவேனை இச்சகத்தறிய எனும் எட்டாத தன் விரை மலர் கழல் காட்டியே அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே தெரியும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது செறி குழலா செய்யும் திரியும் தீமையும் கண்ணையும் கண்களும் உன்னிய கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாத தன் இணை மலர் கழல் காட்டியே அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே அறிவு தந்தேனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே அறிவு தந்தேனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே அற்புதம் அறியேனே அற்புதம் அறியேனே தென்னாருடைய சிவனே போற்றி. உச்சந்தலையில வைக்கணும். கோமத்தில் எடுத்து உச்சந்தலையில வச்சு இறைவனுடைய திருவடியை சூட்டி கொண்டதான் நீங்க சூட்டிக்கங்க. இந்த திருவடி உங்களுக்கு எப்போதும் தலையில இருக்கும். நாம ஒரு நாள் இறக்குற சூழ்நிலை வரும்பொழுது யமன் வரும்போது இந்த திருவடி என்ன பண்ணுமா? எட்டி உதைக்கும். மார்க்கண்டேயனுக்கு மகரிஷி சப்த ரிஷிகள்லாம் திருவடி சொல்லியிருந்தாங்க. அந்த திருவடி இறைவனுடைய திருவடி தான். அதுதான் எட்டி உதைச்சது. அப்படி திருக்கடவுள் அது மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாரா சாமி? நீங்களே மறந்துட்டா கூட இந்த திருவடி இன்னைக்கு சூட்டின திருவடி என்ன பண்ணுமா? யமன் வரும்போது எட்டி உதைச்சு சிவகணம் வந்து கைலாயத்துக்கு கூட்டு போயிருமா. ரைட்டுங்களா? யமலோகத்துக்கு போக வேண்டிய நாம எங்க போயிடுவோமா? சிவலோகத்துக்கு போயிடுவோமா. ஏன்னா அதனால இன்னைக்கு இது வந்து சேவடி கண். அந்த பாதத்துக்கும் ஒரு கண்ணுன்னு பேர் இருக்கு. பாதத்துக்கும் ஒரு கண். அப்படி பெருமானுடைய அந்த சேவடி கண் அந்த திருவடி தீட்சை கொடுத்த அந்த பெரிய அந்த அதிசய நிகழ்ச்சியை வரிசைப்படுத்தி 10 பாடல்களே அற்புதமா பாடுறாரு. திருவடின்னு உடனேயுமே நமக்கு இங்க காப்பி வந்துருச்சு. திருவடி தீட்சை அப்படியே இந்த பாட்டை பாடுங்க. ஒவ்வொரு பாடலும் இப்படி அண்ணாந்து அந்த திருவடியை பார்த்து வச்ச திருவடியை பாடுறது தான். அந்த திருவடியை பெருமையை புகழ்ந்து பாடுறது தான் என்னது பாடல். அதுக்காக அண்ணாந்து பார்க்க வேண்டாம், நீங்க கீழே பார்த்து படிங்க. அந்த திருப்பெருந்துறையில திருவடி தீட்சை கொடுத்தோடனே நிமிர்ந்து இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே கையில தீர்த்தம் வச்சிருந்தாராம். ஆர்த்த பிறவி துறைகளோட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தத்தை ஊத்திட்டாராம். அப்புறம் ஒன்னொன்னு அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறை ஒரு கோயிலும் காட்டி அந்தன நாவதும் காட்டி காணாததெல்லாம் காண்பித்து கேளாததெல்லாம் கேட்பித்து எல்லாம் செஞ்சாராம். இப்ப என்ன பண்றாராம்? அந்த திருவடியை பார்த்து பாடுற பாட்டு தான் இது. நீங்களும் திருவடியை பார்த்துக்கிங்க. நீங்க சீர்மத்து சென்னி 10 திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். தேவ தேவன்மை தேவர்கள் தென்பெருந்துறை நாயகன் யாவராயினும் அன்பரன்றி அறிவோனாபலர் சோதியான் அத்தமூர்த்தி அழகன் இன்னமுதாயனா
சோழ பரபரன் பாரில் வளர்ந்து பார்ப்பாடின இத்தனாகி வந்தில் புகழ்ந்தேமை ஆளும் கொண்டு எம் பணிகொள்வார் மாய வாழ்க்கையை மெய்யின்று எண்ணி மதித்திடாவதை நழுவினான் தாயத்துள்ள முதுர ஊர நீ கண்டு கொள் என்று காட்டிய சித்தமே போகும் எம்மையாள் கொண்டு தீவினை கெடுத்துயிரலாம் முத்தி தந்திந்த மூலகுக்கும் அப்புறத்திமை வைத்திடும் பிறவி என்னும் இக்கடலை நீந்து தன் பேரருள் தந்து அருளினான் நல் உறவு செய்தினை உயர் கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமா குருவினால் பொந்திடும் குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் தொழுத கையினராகி தூய் மலர் கண்கள் நீர் மழ்கு சொன்னனுக்கு வம்பனாய் திரிவினை வாயின்று வல்வினை அதை மாய்த்திடும் அன்பரானவர் கருணை மீடியாகட்கின்பம் தழைத்திடும் முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை பத்த காளிங்கே வன்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிவினோ